குட் மார்னிங் மேம். என்னங்க யாருமே வீடியோ ஆன் பண்ணல சார்? வீடியோ ஆன் பண்ணலைன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்கன்னாரு. ஓகே, வெரி குட். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். சங்கீதா மேம் குட் மார்னிங். சரிங்க, மற்றவங்கெல்லாம் ரமேஷ் சார், அப்புறம் அரவிந்த் சார், சிவசத்யா, யுவஸ்ரீ, வித்யா, ஜனனி, ஓகே. யுவஸ்ரீ குட் மார்னிங். ஜனனி குட் மார்னிங். வித்யாஸ்ரீ, வித்யா, ஆனந்த்குமார், சுபா, எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. சரிங்க, இது லாஸ்ட் கிளாஸில் போட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் இப்படி சம்ஸை சால்வ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சிருந்ததா? ஓகே. அண்ட் வேறு யார் இருக்காங்க லைனில்? வித்யா இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க பாருங்கள், ஆன் பண்ணிடுங்க. சரிங்க, ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ யூ கைண்ட்லி சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோ. சரி, ஓகே. சம் பார்த்துலாங்களா? சம் சால்வ் பண்ணிடலாமா? எல்லாமே வந்து சம்மாக தான் இருக்குது. அது சம் சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே போச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ் மெம்பர் இருக்குது. அந்த ட்ரெஸ் மெம்பருக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ் மெம்பரை உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. நீங்கள் எல்லாமே வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷனில் பண்ணணும் அப்படின்ற நீடு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு ஆஸ் அ ஹோலாக வந்து உங்களுக்கு கடைசியாக இது ஆன்சர் வரணும். அதுதான் நம்மளுக்கு மேட்ரு. ஸோ இதனால் எனக்கு இப்படி பண்ணால் தான் ஆன்சர் வரும், அப்படி பண்ணால் தான் ஆன்சர் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு யூ, யூ கேன் மேக் இட். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாமா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குது தானே? ஓகே தானே? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா இல்லையாப்பா? ஓகே, ஃபைன். அண்ட் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன காணும்? ஒரே நிமிஷம், இப்போ என்ன காணும்? ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்டீல் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா XY அப்படின்ற இது மெம்பரும் YZ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் எனக்கு இந்த மெம்பரும் வந்து ஐடென்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. சரிங்களா? அது வந்து ஐடென்டிக்கல் ஷேப் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இது ரெக்டாங்குலராக வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கொயராக வச்சுக்கோங்க, இல்லை சர்க்குலராக வச்சுக்கோங்க, எனக்கு அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்படி அதுவும் இல்லாமல் அதோட லென்த்து, சரிங்களா, லென்த்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க மெட்டீரியலை பற்றி எதுவுமே சொல்லலை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ லோடு எடுத்துக்குது? ரெண்டு லோடு எவ்வளோ சேர்ந்து எடுத்துக்குது? 200 kN லோடு வந்து எடுத்துக்குது. கரெக்டாக? இது டிஸ்கஷன் கிளாஸு. நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஆன்சர் பண்ணுங்கள், அமைதியாக இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே.
எவ்வளோ லோடு எடுத்துக்குதுங்க 200 kN லோடு எடுத்துக்குதுங்க சரிங்களா. டுவர்ட்ஸ் இட்ஸ் வெர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க லோடு. லென்த் ஆஃப் த ட்ரெஸ்ஸின் ரெண்டுத்துக்கும் ட்ரெஸ் லென்த் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 1 மீட்டர் 1 மீட்டர். எனக்கு எக்ஸ் ஒயில் வந்து எவ்வளோ லோடு எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இந்த மெம்பர் மட்டும் எனக்கு எவ்வளோ லோடை கேரி பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ எந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக இருக்குங்க? எந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க? ஒய் ஜாயிண்ட்டை பொறுத்து தான் பண்ணும். நீங்கள் எக்ஸை பொறுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒய்க்கு தனியாக ஃபோர்ஸஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணல இல்லையா. நீங்கள் ஒய்யை பொறுத்து ரிசால்வ் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிப்பீங்க. 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. சரியா? இப்போது ஒய் ஜாயிண்ட் ஒயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன லோடு இருக்கும், எங்கே இருக்கும் உங்களுக்கு 200 kN லோடு இருக்குது கரெக்டாக. இப்போ இதை பொறுத்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ இருந்திருக்கு, இங்கே 30 டிகிரி, இங்கே எனக்கு அதே மாதிரி 30 டிகிரி இருந்திருக்குங்களா கரெக்டாக. இங்கே 30 டிகிரின்றனால அதோட இசட் ஆங்கிளில் இங்கே 30 டிகிரி எனக்கு இருந்திருக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எனக்கு ஜாயிண்ட் ஒய்யை பொறுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஒயில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, வெர்டிக்கலை பொறுத்து ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா? இருக்குது, ஆமாம் தானே. இந்த 2 ஃபோர்ஸையுமே மேலே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒன்று மட்டும் கீழே இருக்குது. ஸோ தட் ஈக்குவல் டு 200 அப்படின்றது வந்திருக்கும். இந்த ஃபோர்ஸ் ரெண்டுத்தையுமே வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணுவீங்க, ஆமாவா? இப்போ வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ போட்டிருப்பீங்க நீங்கள்? 60 டிகிரி போட்டிருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வெர்டிக்கல் பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா சம்மேஷன் வி சைன் டீட்டான்னு போட்டிருக்கணும். இப்போ இந்த இடத்துல XY சைன் டீட்டா சரிங்களா. ப்ளஸ் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, இதுவும் எனக்கு டுவர்ட்ஸ் அப் தான் போட்டிருக்கேன். அப்போ டுவர்ட்ஸ் அப்பிடும் போது இந்த இடத்துல வேல்யூ என்ன வந்திருக்கு எனக்கு, இதே இங்கே 30 டிகிரினா இங்கே எனக்கு 30 டிகிரி தான். ஸோ தட் எனக்கு இங்கே எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும், 60 டிகிரி இருந்திருக்கும். இதை பொறுத்து தான் நான் ஹரிசாண்டல் பொறுத்து வெர்டிக்கல் பொறுத்து ரிசால்வ் பண்ணுறேன். ஸோ தட் அங்கேயும் வந்து எனக்கு YZ சைன் 60 டிகிரி சரிங்களா. இங்கேயும் சைன் 60 டிகிரி வந்திருக்கும். சைன் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோப்பா? 0 1/2 1/√2 √3/2 1 கரெக்டாக. இப்போ 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி அண்ட் இது வந்து 90 டிகிரி. ஸோ தட் 60 டிகிரியோட வேல்யூனா இங்கே √3/2 வந்துருக்கும் ரெண்டு இடத்துலையுமே. ஆமாங்க. இப்போ 200 இஸ் ஈக்குவல் டு XY √3/2 அப்படின்றது ஆன்சர் ப்ளஸ் YZ √3/2 அப்படின்றது ஆன்சர் சரிங்களா. இப்போ XYக்கு YZக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ இது இல்லாமல் நான் ஹரிசாண்டல் பொறுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா. இப்போ ஹரிசாண்டல் பொறுத்து ஏதாச்சும் லோடு இருக்கா, இல்லை, ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஆனால் எனக்கு இந்த XY வந்து நான் ஹரிசாண்டல் பொறுத்து இது பண்ணலாமா, கரெக்டா. அப்போ அங்கே என்ன வந்திருக்கும், XY சைன் 60 டிகிரி போடணுமா, என்ன வேல்யூ போடணும், ஹரிசாண்டலை பொறுத்து ரிசால்வ் பண்ணணும்னா 30 டிகிரி. XY 30 டிகிரி ப்ளஸ் YZ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி சரிங்களா. சைன் காஸ் 30 டிகிரி, சைன் கிடையாது, காஸ் 30 டிகிரி ஹரிசாண்டல் பொறுத்து ரிசால்வ் பண்ணுறீங்க சரியா. ஓகே, இப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்னது, அதே √3/2 ஆமாவா. அப்போ XY √3/2 ப்ளஸ் YZ √3/2 என்ன இதில் மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தட் அப்போ XY √3/2 இஸ் ஈக்குவல் டு YZ √3/2 √3 கேன்சல் ஆயிரும். அப்போ XY இஸ் ஈக்குவல் டு YZ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வச்சஸ் YZ கிடையாது, எனக்கு மைனஸ் YZ. ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒன்னோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும், எனக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கும் சரிங்களா. இந்த YZ அப்போ XY இஸ் ஈக்குவல் டு YZன்றதை இங்கே கொண்டு போய் சால்வ் ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் அங்கே ஈக்குவேட் பண்ணலாங்களா. அப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கும், நான் இதை மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இல்லைன்றனால சரியா. அப்போ இங்கே கொண்டு போய் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா 200 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே 200 இருந்திருக்கும். 200 XY இருக்குது, இதர் XYக்கு பதிலாக பண்ணுங்கள், நான் YZ பதிலாக பண்ணுங்கள் சரிங்களா. நான் XYக்கு பதிலாக பண்ணுறேன். XYக்கு பதிலாக பண்ணுறேன்னா எனக்கு என்ன வேல்யூ வந்துருக்குன்னா மைனஸ் YZ √3/2ன்னு வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே என்ன வந்திருக்கு, எனக்கு YZ √3/2ன்னு வந்திருக்கு கரெக்டாக. ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 0ன்னு இருக்குல்ல. அப்போ எனக்கு எந்த வேல்யூவோட இது வந்து 0 ஆகுது, என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும், என்ன எந்திரிக்கலையா?
இதை ஈஸியாக ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா உங்களால்? எப்படி கிளாஸில் சால்வ் பண்ணீங்க? சரி, ஆன்சர் இதில் என்ன இருக்குது? 100, 200, 150 and 50. ஓகே ஃபைன், இருந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஒன்று கம்ப்ரெஷன், ஒன்று டென்ஷன். கரெக்ட் தான். சரிங்க, இப்போ YZோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? √3/2. கரெக்டா? √3/2 இல்லை YZ is equal to minus XZ? நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க, நான் எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ தான் எனக்கு ஜாயிண்ட் ஒய்யை பொறுத்து சால்வ் பண்ணுறேன், ஜாயிண்ட் ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து ரிசால்வ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஹரிசாண்டல் பொறுத்து வெர்டிக்கல் பொறுத்து சம்மேஷன் ஆஃப் H is equal to 0, சம்மேஷன் ஆஃப் V is equal to 0ன்றதை போடுறேன். சரிங்களா? ஹரிசாண்டல் போடும்போது எனக்கு எந்த ஈக்குவேஷனும் அங்கே இல்லை, அதனால் நான் வந்து equal to 0ன்றதை வச்சுட்டு நான் சம் சால்வ் பண்ணுறேன். சம் சால்வ் பண்ணும்போது எனக்கு 2 ஆங்கிள் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் பொறுத்து பண்ணும்போது எனக்கு காஸ் 30 டிகிரியில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? which is XY cos 30 டிகிரி அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு ஒரு டைரக்ஷன் இந்த சைடில் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு மைனஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு minus YZ cos 30 டிகிரி அப்படின்றத போட்டிருப்போம், அவ்வளோதான். இப்போ ரெண்டத்தையும் பிடிச்சி அமுத்தும் போது எனக்கு ஒன்று ஹரிசாண்டல் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல XY cos 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் YZ cos 30 டிகிரி அப்படின்றது இருந்திருக்கும். அப்போ cos 30 டிகிரி வந்து கேன்சல் ஆகிருக்கும். XY இஸ் ஈக்குவல் டு YZ அப்படின்றது எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கும். சரிங்களா? ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்கும். ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ டே, நான் கிளாஸில் இருக்கேன்டா, நான் கூப்பிட்றேன். ஆமாம். இப்போ XY is equal to YZ அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஹரிசாண்டல் பொறுத்து நான் திருப்பி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஹரிசாண்டல் ஈக்குவேஷன் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம். என்ன எடுத்து வச்சிருந்தோம்? 200 is equal to XY sin 60 டிகிரி ப்ளஸ் YZ sin 60 டிகிரின்னு எடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ XY இருக்கிறதுக்கு பதிலாக நான் YZ போட்டுக்கிறேன். அப்போ YZ sin 60 டிகிரி ப்ளஸ் YZ sin 60 டிகிரி, ஸோ தட் எனக்கு ரெண்டு வேல்யூமே ஈக்குவேட்டாக இருக்கும். 2YZ sin 60 டிகிரின்னு இருந்திருக்கும். sin 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. கரெக்டாக? அப்போ இந்த √3/2 இங்கே போயிருமா ஃபஸ்ட்டு? அப்போ 200 is equal to 2YZ sin சைனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா √3/2 போடுறேன். சரிங்களா? √3/2ன்னு போடுறேன். அப்போ 2 கேன்சல் ஆயிருமா இங்கேயே? கரெக்டா? அப்போ 200 இங்கே இருக்கிற டிவைடட் பை √3 இருந்திருக்கும். இங்கே YZோட வேல்யூ வந்திருக்கும். 200 டிவைடட் பை √3 தான் ஆன்சர். சரியா? 200 டிவைடட் பை √3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 115 கிட்ட வருது. அப்போ இங்கே இருக்கிறதுலேயே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்கும்? 115ன்னு இருக்குது. அப்போ 115னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ன்றதும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, த மெம்பர் கேரிங் 0 forces அப்படின்னு கேட்குறாங்க. இன் அ ட்ரெஸ் இன் அ ஃபிகர் ஃபார் எனி P greater than 0 with no appreciable deformation of the truss with no appreciable changes in angle between the members are அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் உங்களுக்கு வந்து 0 force கேரி பண்ணுற மெம்பர் அப்படின்றது கேட்குறாங்க. 0 force கேரி பண்ணுற மெம்பர்னா அதுக்கு லாஜிக் இருக்குது, தெரியுங்களா? என்ன மெம்பர்லாம் 0 கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. எனக்கு லோட் எடுக்கிற இடத்துல 0வா இருக்கும், கொலினியர் 0வா அந்த மாதிரி. அதாவது லோட் எடுக்கிற இடத்துலன்றதை விடங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ 3 மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கீழே இங்கே லோடு இருக்கிறவனால எனக்கு இந்த மெம்பர் 0 ஆக முடியாது. ஸோ தட் அங்கே எனக்கு 0, இங்கே இந்த 2 இடத்துல எனக்கு வேல்யூ வந்து இதாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு பிளெயின் இருக்குது அப்படின்னா அந்த பிளெயினை பொறுத்து இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எனக்கு 0 வந்து டேலி பண்ணிக்கலாம். இருங்க, 0 force எதெல்லாம் கேரி பண்ணுன்றதை எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணிடுறேன்.
இப்போ எந்த மெம்பர் வந்து உங்களுக்கு 0 கேரி ஆகாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெம்பரில் ஒரு ஜாயிண்ட்டில் 3 மெம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே, சரிங்களா? அந்த 3 மெம்பரில் ரெண்டு வந்து கொலினியராக இருக்குது. கொலினியர்னா என்ன சொல்லியிருக்கோம்? கொலினியர்னா என்ன? ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ், சரிங்களா? அப்போ 3வது மெம்பர் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஒரு ஜாயிண்ட் எடுத்துப்போம், ஜாயிண்ட் ஜி எடுத்துப்போம். இப்போ இந்த ஜி ஜாயிண்ட்டில் எப்படி இருக்குது? ஒரு ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எத்தனை ஃபோர்ஸஸ், எத்தனை மெம்பர் இருக்குது? எஃப்ஜின்றது ஒரு மெம்பரு, ஜிஹெச்ன்றது ஒரு மெம்பரு, ஜிசின்றது ஒரு மெம்பர், கரெக்டாக? அப்போது ஒரு ஃபோர்ஸில் ஒரு ஜாயிண்ட்டில் எனக்கு 3 மெம்பர் இருக்குது, கரெக்டுங்களா? இருக்கா? நான் அந்த ஜாயிண்ட்டை தான் இங்கே எழுதியிருக்கேன். எஃப்ஹெச் ஜி, இது சி. கொலினியர்னா இப்போ இதில் எது கொலினியரு? எஃப்ஜியும் ஜிஹெச்சும் கொலினியர், கரெக்டுங்களா? 2 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 2 ஃபோர்ஸு கொலினியராக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ், ஒரு மெம்பர் இருக்குது. அந்த மெம்பரில் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எனக்கு ஜென்ரலாக இந்த ஜாயிண்ட் ஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல இங்கே லோடு கொடுக்கல. அப்போ இங்கே ஜாயிண்ட் ஜியில் லோடு கொடுக்காதனால எனக்கு ஜிசியோட மெம்பர் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும், சரிங்களா? ஜிசியோட ஃபோர்ஸு 0. இங்கே எங்கே ஜிசி கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா அந்த இடத்துல ஜிசி இல்லை. அதை தவிர மற்ற 3 ஆப்ஷன் இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த 3 ஆப்ஷன் நம்ம அடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து இப்போ மெம்பர் ஏபிசிக்கு வந்துடுவோம். இப்போ மெம்பர் ஏபிசி இங்கே பார்த்தீங்க, இப்போ மெம்பர் ஜாயிண்ட் பி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் பியில் எனக்கு முன்னாடி இதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இங்கே அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு? ஏவும் சியிலையும் எனக்கு வந்து வேல்யூ இருக்கும். எஃபியில் வேல்யூ இருக்குமா? எஃபியில் வேல்யூ இருக்குமா? இருக்காது. எஃபியோட வேல்யூ என்ன? 0, சரிங்களா? எஃபியில் வேல்யூ இருக்காது, எஃபியோட வேல்யூ 0. ஏபிக்கும் பிசிக்கும் தான் வேல்யூ இருக்கும், சரிங்களா? அப்போ எஃபி வேல்யூ 0னா 3லேயுமே எஃபி கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஜாயிண்ட்டை போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்தது ஜாயிண்ட் டிக்கு வந்துருங்க. ஜாயிண்ட் டியில் வந்தீங்கன்னா, ஜாயிண்ட் டியில் என்ன வேல்யூ இருந்திருக்கும் உங்களுக்கு? சிடிக்கு வேல்யூ இருந்திருக்கும், டிஇக்கு வேல்யூ இருந்திருக்கும், டிஹெச்சுக்கு வேல்யூ இருந்திருக்காது, சரிங்களா? ஸோ த டிஹெச்சோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சிம்பிளாக நான் போட்டாவே எனக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, இந்த மெம்பரில் இருக்கிறது எல்லாமே 0. இதோட எக்ஸ்ட்ரா ஒன்று ஏதாச்சும் 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் வந்துடும்? அதை ஆன்சர் கிடையாது, மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும், சரிங்களா? இப்போ அடுத்து ஜாயிண்ட் ஈக்கு வாங்க. இப்போ ஜாயிண்ட் ஈக்கு வரும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ, இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபோர்ஸ் ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற அர்த்தங்களா? இங்கே இருக்கிற சப்போர்ட்டு எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இப்போ நான் இதை என்ன பண்ணியிருப்பேன்னா, ஹரிசாண்டலை பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணணுமா? கரெக்டா? இங்கே ஒரு ட்ரெஸ் மெம்பர் எனக்கு ஜாயிண்ட் நார்மலாக இல்லைல்ல, எனக்கு ஹரிசாண்டலாகவும் இதாக தானே இருக்குது. ஒரு ஆங்கிளில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் எப்படி வச்சிருக்கலாம்? ஹரிசாண்டலை பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணுவேன். இங்கே இருக்கிற ஃபோர்ஸு ஹரிசாண்டலை பொறுத்தும் வெர்டிக்கலை பொறுத்தோம்னா எனக்கு இப்படி வந்துருமா? கரெக்டுங்களா? இப்போ இதை பொறுத்து எனக்கு ஜாயிண்டஸ் இது பண்ணனா எனக்கு இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன இது? எனக்கு ஹரிசாண்டலில் இப்போ இங்கே ஏதாச்சும் வேல்யூ கிடைக்குமா? எனக்கு ஹரிசாண்டலில் அது மூவ் ஆகிக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எஃப்இஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எந்த ஃபோர்ஸ் எஃப்இஹெச்சும் எனக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஃபோர்ஸும் அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து வர வேல்யூவும் எனக்கு ஈக்குவலாக இருந்திருக்குமா? இந்த இடத்துல இருந்து வர வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் ஃபஸ்ட்டு நல்லிஃபை ஆகிடும், கரெக்டாக? அப்போ அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்திருக்கும். அதனால எனக்கு எஃப்டிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா இங்கே தானே சப்போர்ட் வருது, இங்கேருந்து சப்போர்ட் வருது, எடுத்தோன்னே இங்கே தானே தாங்குவான். அப்போ டிஇயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியாச்சு. டிஇன்னு வரும்போது எங்கே இருக்குது உங்களுக்கு வேல்யூ? ஆப்ஷன் சியில் இருக்கிறது மட்டும் தான் வரும், சரிங்களா? டிஇ ஏன்னா ஆப்ஷன் டியில் இல்லை. டிஇயில் ஆப்ஷன் இருக்கா? இல்லை தானே? அப்படி இல்லையா, நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் டியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜாயின் டியில் கன்சிடர் பண்ண வரும்போது எனக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன்? டிஹெச்சோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டேன். இங்கே எந்த ஃபோர்ஸுமே இந்த மெம்பரை பொறுத்து இல்லை, ஏன்னா இங்கே ஹெச்இ அந்த வேல்யூ எடுத்துக்க போகுது. அப்போ இங்கேயும் வேல்யூ 0வாக தான் இருக்கும், இங்கேயும் வேல்யூ 0வாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ தட் சிடியோட வேல்யூ 0 தான், டிஇயோட வேல்யூ 0 தான், சரியா? நெக்ஸ்ட் போயிடலாமா? புரிஞ்சா? சிடி 0 தாங்க வரும், உங்களுக்கு வேல்யூ அங்கே இருக்காது. ஏன்னா எனக்கு இந்த ஜாயிண்ட் மட்டுமே எடுத்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜாயிண்ட் இருக்கா? இப்போ இந்த இடத்துல டிஹெச் வந்து 0, கரெக்டா? ஜிசி 0,
ஏபி உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயின் வேலை எஃபியோட வேல்யூ 0. ஆமாவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஃபோர்ஸ் வந்துருக்கு. இங்கே இருக்கிற ஃபோர்ஸை யார் எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன், இஎஃப் எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ தட் டிஇ 0. ஆமாவா? அப்போ எனக்கு இந்த ரெண்டு வேல்யூமே 0. எனக்கு இங்கே கேரி பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் கிடையாது, இங்கே 0. இது இங்கே வரும்போது தான் எனக்கு ஜாயிண்ட் சி இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை எனக்கு யார் எடுத்துக்கலாம், பிசி எடுத்துக்கலாம், எஃப்சி எடுத்துக்கலாம், சிஹெச் எடுத்துக்கலாம். இங்கே சிடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 0 தான். சிடியில் வேல்யூ கேரி ஆகாது. இந்த நீங்கள் யோசிக்கிறது என் பியில் வேல்யூ வருது அதை எடுத்துக்காதான போது அதை எடுத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருக்குது. எஃப்சி இருக்குது, சிஹெச் இருக்குது, பிசி இருக்குது. சிடி எடுத்துக்காது. ஏன்னா இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஆப்வியஸாக எனக்கு இங்கே 0 தான் வந்துடும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். a plane trace PQRD whereas PQ is equal to RS and the angle PQR is equal to 90 degree as shown in the figure அப்படின்னு சொல்லிருக்காங்க. the force in the member PR and RS are respectively என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்கன்னா PRல இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி RSல இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க? எந்த ஜாயிண்ட்ல தான் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆர்ல எடுத்துக்குவீங்களா இல்லை ஜாயிண்ட் எஸ் இது எடுத்துப்பீங்களா, எஸ் எடுத்துப்பீங்களா? ஆர்எஸ் உங்களுக்கு தேவை. ஜாயிண்ட் ஆர் எடுத்துட்டா எனக்கு ரெண்டு வேல்யூமே கிடைச்சிருமா? பிஆர்ன்றதும் கிடைச்சிரும், ஆர்எஸ்ன்றதும் கிடைச்சிருமா? ஜாயிண்ட் ஆர் எடுத்துக்கலாமா? அது ஈஸியாக இருக்குமா, கன்வீனியன்ட்டாக இருக்குமா? எனக்கு ஏதாச்சும் பேசுங்க தயவு செஞ்சு. ஜாயிண்ட் ஆர் எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜாயிண்ட் ஆரில் தான் பிஆர்ன்ற மெம்பரும் இருக்குது, பிஎஸ்ன்ற மெம்பரும் இருக்குது. சரியா? இப்போ ஜாயிண்ட் ஆர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜாயிண்ட் ஆரை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் பொறுத்து ரிசால்வ் பண்ணுறேன். ஹரிசாண்டல் எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? எஃப் இருக்குது, இந்த இடத்துல எஃப் இருக்குது. இது எல்லாமே வெளியே நோக்கி போகிறதாவே வச்சுப்போமே. சரிங்களா? இது எல்லாமே வெளியே நோக்கி போகிறதாக வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இங்கே ஹரிசாண்டல் பொறுத்த ரிசால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு எனக்கு அது இல்லாமல் இங்கே என்ன மெம்பர் இருக்குது, கியூஆர்ன்ற மெம்பர் இருக்குது. ஏன்னா ஒன்று இந்தாண்ட போயிடுச்சு. இப்போ இதை நான் ரிசால்வ் பண்ணணும், இதை ரிசால்வ் பண்ணும். இதை நான் ரிசால்வ் பண்ணணுன்ற நீடு கிடையாது. ஆர்எஸ்ஸை வந்து ஹரிசாண்டல் பொறுத்து நவுத்தணுன்ற நீடு கிடையாது. பிஆரை மட்டும் நான் ஹரிசாண்டல் பொறுத்து நவுத்தினா போதும். கரெக்டா? ஆமாவா? ஏன்னா எனக்கு இது ஏற்கனவே வெர்டிகலாக தான் இருக்குது. இன்க்ளைண்டாக இருக்கிறது மட்டும் நான் ஹரிசாண்டல் பொறுத்து நவுத்தினா போதும். இந்த ஆங்கிள் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். இந்த ஆங்கிள் என்னதுங்க, எவ்வளோ வேல்யூ? 45. இது 90 டிகிரினா அதில் பாதி 45 டிகிரி. வெரி குட். சரிங்களா? இப்போ ஹரிசாண்டல் பொறுத்து நான் இது பண்ணுறேன்னா காஸ் 45 டிகிரி. கரெக்டுங்களா? காஸ் 45 டிகிரியோட வேல்யூ எவ்வளோங்க? 1/√2. 1/√2. 1/√2. சரிங்களா? இதே திருப்பி தான் வந்திருக்கும். சைனு காசோட வேல்யூ 1/√2. ஸோ எஃபோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னா கியூஆர் இன்ட்டு காஸ் 45 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா /√2ன்னு வந்திருக்கு. கியூஆர் /√2. ஸோ தட் நீங்கள் கியூஆர்ன்றதுக்கு பதிலாக இங்கே கியூஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னு வச்சுக்கலாம்னா √2 எஃப்னு வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ கியூஆரோட வேல்யூ மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. கியூஆரா? சாரி, இல்லை தப்பாக போட்டேன். கியூஆர் ப்ளஸ். சரிங்களா? சாரி, கியூஆர் ப்ளஸ் எனக்கு வந்து கியூஆர் ஏற்கனவே இருக்கும். அது இல்லாமல் நான் இதை ஒன்று ரிசால்வ் பண்ணியிருக்கேன். என்னென்னா பிஆர் காஸ் 45 டிகிரி. சரிங்களா? ஓகே. இப்போ கியூஆர் ப்ளஸ் பிஆரோட வேல்யூ தெரியாது, பிஆர்னே வச்சுக்க போகிறேன். காஸ் 45 டிகிரிக்கு √2ன்னு வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் இதை டேலி பண்ணால் எஃப் இஸ் ஈக்குவல் டு √2 ப்ளஸ் பிஆர் /√2ன்னு வந்திருக்கும். ஆமாவா? இங்கே இருக்கிறத இங்கே √2 மல்டிப்ளை பண்ணி /√2 வச்சுருக்கேன். இந்த √2 முன்னாடி போயிடும். இல்லைன்னா இப்படியே கூட வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம சால்வ் பண்ண தானே போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரியாக்ஷன் பொறுத்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷன் பொறுத்து சால்வ் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலோட வேல்யூ எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு? வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வெர்டிக்கல் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருந்திருக்கு? ஆர்எஸ் ஒன்று இருக்குது. டேரெக்டாக எடுத்தோடனே ஆர்எஸ்ன்ற ஒருத்தோட இருக்குது. நான் வெளியேருந்து எடுத்துக்கிட்டனால கீழே டவுன்வர்ட்ஸில் இருக்கிறத ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரி, இது இல்லாமல் வேறு யாராச்சும் வெர்டிக்கலில் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. யார் வருவாங்க? பிஆரோட வேல்யூ மட்டும் வருவாங்க. கரெக்டுங்களா?
மற்ற யாருமே வெர்டிக்கலை பொறுத்து இல்லை, இவர் மட்டும் இப்படி இந்த இடத்துல வருவார். விச்சஸ் எனக்கு ரெண்டு பேருமே ஒரே ஆங்கிளில் தான் இருக்காங்க, ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெண்டு பேருமே டவுன்வர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், பிஆர் சைன் 45 டிகிரி. கரெக்டுங்களா? ஹெச் காஸ் டீட்டா வி சைன் டீட்டா. ஓகே, இப்போ பிஆர்எஸோட வேல்யூ, ஆர்எஸ் எனக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி ஈக்குவேட் பண்ணியிருப்போம்னா ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு பிஆர் டிவைடட் பை √2. கரெக்டா? ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், பிஆர் டிவைடட் பை √2. டேரெக்டாக எனக்கு இங்கே பிஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் பிஆர் இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னு போட்டுக்கலாம், √2 ஆர்எஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? PR is equal to √2 RS. இப்போ நான் இதை சால்வ் பண்ணுங்க. அப்போ F is equal to QR plus √2 RS divided by √2 இருக்கும். √2 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கும், √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா F is equal to QR plus RS வந்திருக்கும். எனக்கு தேவை இப்போ சிம்பிளாக யோசிக்கணும் அப்படின்னா ஆருக்கும் பிஆருக்கும் கொடுத்துருக்கிற ரெண்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரெண்டத்தோட வேல்யூ எதில் டிஃபர் ஆகிருக்கும், √2 வந்து டிஃபர் ஆகிருக்கும். √2ன்றது 4 ஆப்ஷன்லையுமே √2 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஒன்று வந்து அப்போ நான் பிஆர் டைரெக்டாக 1 வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆர்எஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும், எஃப் டிவைடட் பை. சரி, இப்போ எனக்கு திருப்பி இன்னொரு ஜாயிண்ட்டை சால்வ் பண்ணால் தான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாவா? ஆமாங்களா இல்லையா? ஏன்னா எனக்கு ஈக்குவேஷன் பாருங்கள், அது ஈக்குவேஷன் சால்வ் ஆகலை. ஏன்னா 3-4 அன்னோன் இருக்குது. அந்த 3-4 அன்னோன் இருக்கிறனால எனக்கு டேரெக்டாக 6 எடுத்தனால எனக்கு சால்வ் ஆகலைங்க. அப்போ என்ன அன்னோன் எடுத்தால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஜாயிண்ட் எஸ் எடுத்துக்கலாங்களா? இப்போ ஜாயிண்ட் எஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் எஸ்ல யார் இருக்கிறா, ஒரே ஒரு மெம்பர் மட்டும் தான் இருக்கிறா. ஹரிசாண்டல் போட்டாலும் வெர்டிக்கல் போட்டாலும் ஆர்எஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தான் வந்திருக்கும், எனக்கு 0ன்னு வந்திருக்கும். அப்போ ஆர்எஸோட வேல்யூ 0னா இங்கே 0ன்றது எனக்கு டேலி ஆகுதா பாருங்க. எங்கேயாச்சும் ஆர்எஸோட வேல்யூ 0ன்னு இருக்கா பாருங்க. இல்லை, கரெக்டா? அப்போ நான் அதை எடுத்தால் எனக்கு தப்பாக வருமா வராதா? இப்போ நீங்கள் ஆர்எஸ்ல எனக்கு வேல்யூவே கிடையாது. நம்ம ஜென்ரலாக ஜாயிண்ட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் எஸ்ஸை பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் எஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜாயிண்ட் எஸ் எடுக்கும்போது வெர்டிக்கலை பொறுத்து 0, ஹரிசாண்டல் பொறுத்து 0. சரி இருக்கட்டும், கரெக்டாக அதுதான் எனக்கு ஈக்குவேஷன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, மூவ் ஆகுதுன்னும் போது எனக்கு கண்டிப்பாக வந்து என்ன ரியாக்ஷன் வராது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வராது. ஆமாவா? ஏன்னா ஹரிசாண்டல் தான் எனக்கு ரோலர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்குமானா இருக்காது. கரெக்டாக தப்பாக சொல்கிறது புரியுதானே? நான் என்ன சென்ஸில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதானே? இப்போ எனக்கு வெர்டிக்கலை பொறுத்து கொடுத்துருக்கணும். அப்போ வெர்டிக்கலை பொறுத்துனா எனக்கு இந்த இடத்துல ஒரு மெம்பர் இருந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கிற மெம்பர் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா இங்கேருந்து சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர்எஸ்ன்னு கூட வச்சுப்போமே. இங்கே சப்போர்ட் ரியாக்ஷனில் இங்கே எஃப், இப்போ அந்த ரியாக்ஷனில் அங்கே இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு இது ஒரு சப்போர்ட் தான். இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது ஒரு சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்டை நான் எஃப்எஸ்ன்னு சஃபிக்ஸில் கூட வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு எனக்கு மேலே இருக்குது, இங்கேருந்து கீழே வருதுன்னா மேலே இருக்கிற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மேலே இருக்கிற ஃபோர்ஸ் என்னது, எனக்கு பிஆர். கரெக்டாக? சாரி, எஸ்ஆர்ன்ற வேல்யூ அங்கே இருந்திருக்கும். இல்லை நீங்கள் எப்பயும் வச்சுருக்க மாதிரி ஆர்எஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ். ஆனால் அங்கே என்ன வேல்யூன்றது எனக்கு தெரியலையே. அந்த வேல்யூ தெரியணும்னா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், மேலே இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நான் சால்வ் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதை இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்னா உங்களுக்கு ரெண்டுத்து வேல்யூ √2ல் இருந்திருக்கும். எனக்கு ஒன்னோட ஒன்று ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். அப்போ ரெண்டுமே டென்சைல் ஃபோர்ஸாக தான் இருந்திருக்கும். அப்போ டிவைடட் பையில் வேல்யூ வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வச்சு போடணும். ஒரு நிமிஷம். இப்போ இதை பொறுத்து மட்டும் சால்வ் பண்ணால் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த சால்வ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு வேல்யூ தனியாக எடுத்து காட்டுறேன்.
ஓகே, இப்போ நான் இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கிடையாது, இந்த இடத்துல தான் ஆரம்பிப்பீங்க. இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா தான் எனக்கு வந்து வெர்டிக்கலை பொறுத்து ஹரிசாண்டலை பொறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மொமெண்ட் அபவுட் பி, சரிங்களா? ஏன்னா எனக்கு இங்கே வேல்யூ கிடைச்சாலுமே இங்கே இருக்கிற சப்போர்ட்டோட வேல்யூ எனக்கு இருந்தால் தான் எனக்கு வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ இருக்கிற மொத்த லோடுக்கு எஃப், அப்போ பாயிண்ட் பியை பொறுத்து மட்டும் தான் நான் மொமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் மொமெண்ட் அபவுட் பி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, எஃப்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது, எஃப் இன்டூ என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, எல்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, சரிங்களா? இது இல்லாமல் மைனஸ் உங்களுக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கு, இங்கே ஆர்எஸ்ன்ற ஒரு வேல்யூ இருந்திருக்கு. இந்த ஆர்எஸ்ன்றது இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா? எனக்கு இது இங்கே இருக்கிற லோடு இந்த டிஸ்டன்ஸில் வந்திருக்கும். மைனஸ் எனக்கு என்ன வந்திருக்கும், ஆர்எஸ்க்கு சஃபிஷியன்ட் ஃபோர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு டென்ஷன் மெம்பர் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, ஃபோர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, எஃப் ஆர்எஸ் அதோட சஃபிக்ஸில் இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸு எல். அதை பொறுத்து மட்டும் தான் எனக்கு லோடு இருக்குது. வேறு எங்கேயாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா அந்த இடத்துல? இல்லை தானே? அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாமா? அப்போ எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்எஸ் இன்ட்டு எல்லா, இங்கே இருக்க மைனஸ் இந்தாண்ட போயிடும். அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிரும். ஸோ தட் எஃப்ன்றது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்எஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக? அதாவது எஃப்ன்றது எதுக்கு இவ்வளோ ஈக்குவலாக இருக்குது, எஃப்ஆர்எஸ். அப்போ நம்ம இங்கே இடத்துல ஆர்எஸ்ன்ற ஒரு வேல்யூ கேட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஆர்எஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், எனக்கு எஃப்ன்றது இருந்திருக்கும். அப்போ ஆர்எஸோட மெம்பரில் என்ன வேல்யூ இருந்திருக்கு, எனக்கு எஃபோட வேல்யூ இருந்திருக்கு. ஆர்எஸோட வேல்யூ எங்கே இருக்குது, ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ன்றது எங்கே இருக்குது, டென்ஷன் ஃபோர்ஸ்ட்டு ஆர்எஸ்ன்ற மெம்பருக்கு எஃப்ன்ற வேல்யூ எங்கே இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குது. ஏல டென்சைலில் இருக்குது, பியில் சியில் கம்ப்ரெஷனில் இருக்குது, கரெக்டாக? இங்கேயும் தானே இருக்குது. இதுதானே ஆர்எஸ் மெம்பரு. ஆர்எஸ் மெம்பரில் கேரி ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் எவ்வளவு, எஃப் தானே? எஃப் தானே? இப்போ எஃப் எனக்கு ரெண்டு வேல்யூவில் இருக்குது. ஒன்று டென்சைலில் இருக்குது, கம்ப்ரெஷனில் இருக்குது. எனக்கு இது பாசிட்டிவ்ல இருக்கா, வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கா? பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ்ல இருக்குன்னா அது என்னது, டென்சைல். சரி, இப்போ எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து டென்சைல் ஃபோர்ஸ், பாசிட்டிவ்ல இருக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் என்ன, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இல்லையா? பாசிட்டிவ்ல இருக்கு டென்சைல் ஃபோர்ஸ். ஓகே ஃபைன். பாசிட்டிவ்ல இருக்கு உங்களுக்கு டென்சைல் ஃபோர்ஸ் அண்ட் எஃப் ஆர்எஸ் ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்எஸ் ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னத்துல இருந்திருக்கும் அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ்ல எஃப் வந்து டென்சைல் இருக்கு. அப்போ எனக்கு ஆர்எஸோட வேல்யூ இந்த இது கிடையாது. எனக்கு ஆர்எஸ் வந்து டென்சைல் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு, எஃப்ஆர்எஸோட வேல்யூ தான். எஃப்ஆர்எஸ்ன்றது இங்கே இருக்க மெம்பரு. செகண்ட் மெம்பரில் டென்சைல் வேல்யூ இருந்திருக்கணும். செகண்ட் மெம்பரில் டென்சைல்னா எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. முடிஞ்சா? அவ்வளோதான், சிம்பிளாக. நான் முன்னாடி போட்டுட்டு இருந்த மாதிரி போடணுன்ற நீடே கிடையாது. இப்படி போட்டாவே எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு ஒன்று டென்சைலில் ஒன்று கம்ப்ரெஷனில் வந்திருக்கு. நம்ம இப்படி போட்டாவே எனக்கு சம் சால்வ் பண்ணி முடிஞ்சிருச்சு. எஃப் வந்து எனக்கு என்னன்ற ஆகிடுச்சு, டென்சைல் ஆகிடுச்சு. இப்போ டென்சைலில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னா, எனக்கு இந்த மெம்பரில் இருக்கிற வேல்யூ எனக்கு f/√2 தான் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா முன்னாடி, அந்த ஹரிசாண்டல் பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்தும். அதில் கொண்டு போய் இந்த எஃப்ஆர்எஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இதில் f/√2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? புரிஞ்சா இல்லை இன்னொரு தடவை போகலாமா? சரி, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க மேம், இதை மட்டும். ஓகே ஃபைன். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த ஜாயின்ஸ் எல்லாம் எதையுமே மறந்துடுங்க, எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பியை பொறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஜாயின் பியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஜாயின் பியை பொறுத்து மொமெண்ட் தான் எடுக்கிறேன், சரிங்களா? மொமெண்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன சொல்லியிருப்போம், இங்கே இருக்கிற ஃபோர்ஸஸ் இன்டூ அதோட டிஸ்டன்ஸ். இப்போ எங்கெங்கே ஃபோர்ஸஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, எஃப்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஹைட்டு டிஸ்டன்ஸில் இருக்குது, எல்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, எஃப் இன்டூ எல். ஓகேவா, முடிஞ்சு. அடுத்து எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிற ஆர்எஸ் மெம்பரில் இருக்க ஒரு சப்போர்ட்டோட ரியாக்ஷன் இருக்குது. அந்த சப்போர்ட்டோட ரியாக்ஷன் என்ன இருக்குது, எனக்கு டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸில் இருக்குது. இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் வந்திருக்கும், இது நெகட்டிவ் டைரக்ஷனில் சுற்றி இருக்கும், கரெக்டாக? அப்போ இங்கே இருக்கிற எஃப்ஆர்எஸ் இன்டூ அதோட ஹைட் என்னது, அதோட ஹைட்டும்
அதோட டிஸ்டன்ஸும் எல்லு தான். கரெக்டாக இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு தானே எனக்கு சுற்றுது, அதோட டிஸ்டன்ஸும் எல்லு தான். ஈக்குவல் டு 0. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், மொமெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு 0ன்றதுக்கு பதிலாக நான் இந்த இடத்த இங்கே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு இங்கே ஈக்குவல் டு வந்துருமா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஈக்குவல் டு 0 பதிலாக இந்த ஸ்டெப்பை இங்கே கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் இன் ஆர்எஸ் மெம்பர் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எஃப்ன்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆர்எஸ் மெம்பர் வேல்யூ எங்கே இருக்குது? செகண்டில் இருக்கும். ஆர்எஸில் எனக்கு எஃப்ன்ற வேல்யூ கிடைக்கணும். எஃப்ன்ற வேல்யூ 2 இடத்துல இருக்குது. இதில் எனக்கு பாசிட்டிவில் வேல்யூ இருக்குது. பாசிட்டிவில் வேல்யூ இருந்துச்சுன்னா அது டென்சைல கம்ப்ரெஷனா? அவ்வளோதான். சரியா? இதில் இன்னொன்று என்னன்னா, நான் எடுத்துக்கிட்ட டைரக்ஷனுக்கு எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆமாவா? இப்போ எடுத்துக்கிட்ட டைரக்ஷன் நான் ரெண்டுமே இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அஷ்யூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டென்சைலாக இருக்கா, பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கான்றது நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த 2 ஆப்ஷனுமே வரலாம். சரிங்களா? இந்த 2 ஆப்ஷனுமே வரலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டனால எனக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்எஸ் டென்சைல். நான் எடுத்துக்கிட்ட டைரக்ஷனுக்கு அது கரெக்டாக இருக்குது, அதனால எனக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எனக்கு டென்சைல்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் யாராச்சும் எழுதிருக்கீங்களா? எழுதிருக்க ஈக்குவேஷன் சொல்கிறீங்களா? 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? வெர்டிக்கல் ஜாயிண்ட் ஆரை பொறுத்து vertical is equal to 0, horizontal is equal to 0 ரெண்டு எழுதிருந்தமே அது மட்டும் சொல்றீங்களா? Horizontal is equal to 0 na f is equal to qr into cos 45 degree. F is equal to qr cos 45 degree. சரிங்க. வெர்டிகலுக்குங்க? வெர்டிகலுக்கு f is equal to qr plus pr cos 45 degree. F is equal to qr plus pr cos 45 degree. எப்படிங்க ரெண்டு ஹரிசாண்டலுக்கும் cos 45 வெர்டிகலுக்கும் cos 45? சாரி மேம், வெர்டிகலுக்கு வந்து rs. ஒரே நிமிஷம், எல்லாரும் அவங்க சொல்றது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நான் சால்வ் பண்ண போறேன். சரியா? என்கிட்ட இல்லை, நான் ரப் பண்ணிட்டேன். சரியா? சொல்லுங்க, வெர்டிகலுக்கான ஈக்குவேஷன் சொல்லுங்க. 0 is equal to rs plus pr sin 45 degree. rs plus pr sin 45 degree. ஓகே. அடுத்து வெர்டிகலுக்கு இப்ப சொன்னேன், வெர்டிகல் வந்து rs plus pr sin 45 degree. அது வந்து ஓகே. ஹரிசாண்டலுக்கு ஹரிசாண்டலுக்கு வந்து f is equal to qr cos 45 degree. f is equal to qr cos 45 degree. சரி, எனக்கு இந்த qr ஓட மெம்பர் தேவை கிடையாது, எனக்கு இந்த மெம்பரோட வேல்யூ மட்டும் தான் தேவை. கரெக்டா? 0 is equal to rs plus pr sin 45 degree. அதோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அப்போ அதை மட்டும் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? rs is equal to minus pr sin 45 degree. கரெக்டுங்களா? அப்போ எனக்கு ஒன்று வந்து பாசிட்டிவ்ல வேல்யூ இருந்திருக்கு, ஒன்று நெகட்டிவ்ல வேல்யூ இருந்திருக்கு. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே என்னவா இருந்திருக்கு? என்னவா இருந்திருக்கு? இப்போ எனக்கு இந்த ஆர்எஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்திருக்கு. எனக்கு இங்கே இடத்துல போகிறோன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக வந்திருக்கு. இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு பிஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லியாச்சு. ஆர்எஸோட வேல்யூ என்னது? எஃப்னு வந்தாச்சு எனக்கு. ஆமாவா? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஆர் சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 0 1/2. 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி √3/2. சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. அப்போ நான் இங்கே கொண்டு போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிஆரோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 1/2 1/2. கரெக்டுங்க, 1/2. சாரி, 1/2. அப்போ எனக்கு இங்கே இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? -√2 எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஆர்னு வந்திருக்கும். மைனஸில் ஒரு வேல்யூ வந்திருக்கு. அப்போ ஒன்று டென்ஷனில் இருக்கும், ஒன்று கம்ப்ரெஷனில் இருந்திருக்கும். கரெக்டாக? √2 எஃப்ன்றதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இங்கே பிஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப்ன்றதை போட்டோம். இப்போ எனக்கு இன்னொருத்தோட பிஆரோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு? √2 எஃப்ல இருந்திருக்கு. அப்போ ஒன்று டென்சைலாக இருக்கணும், ஒன்று கம்ப்ரெஷனாக இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? டீல ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஆன்சர். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் போயிடலாம். சரிங்க, யாருக்காச்சும் டவுட் இருந்தால் சொல்லிவிடுங்க. சரியா? ஏன்னா நான் இது ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆப்ஷன் டி அதுக்கு ஆன்சரு. f/√2 டென்சைல் ப்ளஸ் f cos θ. இது எல்லாம் இதே சமாவே இருக்குது.
நைஸ். அடுத்து ஒரு ட்ரெஸ் மெம்பர் இருக்குது. அந்த ட்ரெஸ் மெம்பருக்கு நான் எப்படி ஃபோர்ஸ் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. எனக்கு இது ஹரிசாண்டல் பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்தும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கியூஆர்ன்ற ஒரு மெம்பர் இருக்குது, பிஆர்ன்ற ஒரு மெம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே 2 மெம்பர் இருக்குது. இப்போ இந்த 2 மெம்பரில் எனக்கு எந்த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க? பிஆர்ன்ற ஒரு மெம்பரில் வந்து எனக்கு ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. பிஆர்ன்ற மெம்பர் என்ன இருக்குது? இங்கே இன்க்ளைண்டாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு இந்த பிஆரில் எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும்? பிஆரில் தான் ஃபஸ்ட் கேட்டிருக்காங்க. பிஆர் அண்ட் த சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிஆரில் எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும், இந்த ஆர் சப்போர்ட் ரியாக்ஷனில் எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுங்க? யாருக்கா சம் சால்வ் பண்ண தெரியுமா? அது எப்படி போடுறதுன்னு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. என்னங்க? ஜாயின் பி எடுத்துக்கலாம். ஜாயின் பி எடுத்துக்கலாம். வெரி குட். ஜாயின் பி எடுத்துக்கிறேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற ஆங்கிளே எனக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அதை வந்து ஹரிசாண்டலை பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? இங்கே இருக்கிற 100 இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொடுத்துருக்கணும். சரி, இப்போ ஆங்கிள் அங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கே 60 டிகிரின்னு இருக்குது எனக்கு ஆங்கிள். 60 டிகிரி ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 45 டிகிரியா? ஆங்கிள் 60 டிகிரி. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து என்ன இருந்திருக்கும்? வெர்டிக்கலை பொறுத்து ரிசால்வ் பண்ணனா எனக்கு வெர்டிக்கல்னா வி sin θ 100 sin 60 டிகிரின்னு இருந்திருக்கும். இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன இருந்திருக்கும்? 100 cos 60 டிகிரின்னு இருந்திருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ நான் ஜாயிண்ட்டை சால்வ் பண்ணுறேன். எந்த ஜாயிண்ட்டை பொறுத்து சால்வ் பண்ணுறேன்? சைன் தான் நான் 30 வரும்னு நினைக்கிறேன். 60 டிகிரியில் 2 ஆங்கிள் ஒரே ஆங்கிள் தானே, ஒரே ஆங்கிளை வச்சு நான் இந்த சைடும் அந்த சைடும் சால்வ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற மெம்பரை வச்சுக்கிட்டு இந்த மெம்பரையே நான் இதையும் பிடிச்சி ஊற்றுறேன். இங்கேருந்து தான் சப்போர்ட்டு, இங்கே இருக்கிறத வச்சு நான் இங்கே ஊற்றுறேன். டோட்டல் 90 டிகிரி மேம். இது ஹரிசாண்டல் வந்து அந்த போர்ஸ் இருக்குது 60 கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹரிசாண்டல் பிடிச்சி தான் நான் ஊற்றுறேன். இந்த சைடு கீழே அமுத்துறேன், அந்த சைடும் நான் ஊற்றுறேன். நீங்க 100 கிலோமீட்டர் போர்ஸ் தான் மேம் மாத்துறீங்க. ஆமாம் சார். ஒரு நிமிஷம். அப்போ வெர்டிகலா போகல அங்க 30 இங்க 60 தான் மேம் காஸ் தீட்டா வரும். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 0.5. காஸ் 60 டிகிரி 0.5 தானேங்க. சைன் 60 டிகிரி பார்த்துறேன். நான் கேட்கறது sin 30 தான் நாங்க வரும்னு கேக்குறேன் மேம். ஒரு நிமிஷம். sin 30 டிகிரி கரெக்டு தான் சார். sin 30 தான் வரும். sin 30 தான் சார் கரெக்டு தான். ஏன்னா இங்கே காசு பொறுத்து பண்ணும்போது ஹரிசாண்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் தான் நான் ரிசால்வ் பண்ணியிருப்பேன். கரெக்டு தான். ஏன்னா இங்கே 100 போது காஸ் 60 டிகிரி இங்கே 50 வந்திருக்கும், இங்கே 50 ரிசால்வ் ஆகிருக்கும். கரெக்டு தான் சார். சரிங்களா? இப்போ எனக்கு இது ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மெம்பர் பொறுத்து ஜாயின் பியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ ஜாயின் பியில் எனக்கு என்னென்ன மெம்பர்ஸ் இருந்திருக்கும்? ஜாயின் பியில் வேறு என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும் ஹரிசாண்டல் பொறுத்து ரிசால்வ் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு வேர்டிக்கலுக்கு சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா வேர்டிக்கலில் எத்தனை மெம்பர் தான் இருக்குது எனக்கு? வேர்டிக்கலை பொறுத்து பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது? மேலே இருக்க 100 sin 30 டிகிரி இருந்திருக்கு. அது இல்லாமல் இங்கே கீழே வந்திருக்க பிக்யூ இது இப்படி வந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ மேலே வந்திருக்கும் ஈக்குவல் டு இங்கே பிக்யூன்னு வந்திருக்கும். எனக்கு இங்கே இருக்கிற மெம்பரும் வேர்டிக்கலை பொறுத்து ஹரிசாண்டல் பொறுத்து ரிசால்வ் ஆகுமா? ஆகுங்களா ஆகாதுங்களா? இங்கே இருக்குல்ல ஒரு மெம்பரு, இந்த மெம்பரையும் வேர்டிக்கல் பொறுத்து என்ன ஜாயின் பியை தானே எடுத்துக்கிறேன். ஜாயின் பியை வச்சு சால்வ் பண்ணும்போது எனக்கு அந்த மெம்பர் நான் வரும் இல்லைங்களா? அதுவும் வரும். சரிங்களா? இப்போ அந்த மெம்பர் எடுத்துக்கும் போது நான் இங்கே ஏன்னா அதை தவிர மொத்தம் எங்கேயும் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நான் டேரெக்டாக ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்குன்னா பிஆர் இருந்திருக்கு. பிஆரோட வேல்யூ எனக்கு இங்கே சைன் டிகிரினா இங்கேயும் 45 டிகிரி இருந்திருக்கும். இதை நான் எதை பொறுத்து நான் ஊற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு வேர்டிக்கலை பொறுத்து தான் நடத்துகிறேன். வேர்டிக்கல்னும் போது சைன் தான் வந்திருக்கும். சைன் 45 டிகிரி ப்ளஸ் பிக்யூ. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக பாருங்கள். 100 sin 30 டிகிரி இஸ் equal to PR sin 45 டிகிரி ப்ளஸ் PQ. ஏன் சார் மட்டும் தான் கிளாஸில் இருக்காரா? மற்ற எல்லாம் கிளம்பிட்டீங்களா? இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையா?
இங்கே இருக்க 100 sin 30 டிகிரி இதுக்கு ஈக்குவலன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து கீழே ஃபோர்ஸ் வந்திருக்கு. அங்கே எவ்வளோ பிக்யூன்ற டேரக்ட் ஃபோர்ஸ் இருந்திருக்கும், பிக்யூன்றது எழுதிட்டேன். அது இல்லாமல் இங்கே இருக்கிற இன்க்ளைன்டு மெம்பரை நான் வெர்டிக்கலை பொறுத்து நான் ஊற்றிருக்கணும். வெர்டிக்கல் மொத்தம் இங்கே 45 டிகிரினா எனக்கு இங்கேயும் 45 டிகிரி தான் இருக்கும். அப்போ 45 டிகிரின்றது எனக்கு எவ்வளோ வந்திருக்கும், பிஆர் சைன் 45 டிகிரி. கரெக்டாக இல்லையா? ஓகே தான். ஓகேவா? சரியா? ஓகே. இப்போ நான் அடுத்து எனக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin 30 டிகிரி 0 1/2 1/√2 √3/2 1. மேம் சொல்லுங்க. ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த 100 கிலோ நியூட்டன் 60 டிகிரில இருக்குல்ல மேம், ஆமாங்க. அது காசு சைனுக்கு நம்ம போடும்போது அதே ஆங்கிள் தானே மேம் போடுவோம், ஏன் 30 வந்துச்சு? எனக்கு அது புரியல. அதுதாங்க, இப்போ இந்த ஃபோர்ஸை பொறுத்து மட்டும் ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா காசு ஹரிசாண்டல் பொறுத்து ரிசால்வ் பண்ணிங்கன்னா 30 டிகிரின்னு வந்திருக்குங்க. 60 வந்து 2ஆ பிரிச்சுக்கணும். 60 2ஆலாம் பிரிக்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற மெம்பர் இருந்திருக்கு. இங்கே இருக்கிற மெம்பர் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நான் எழுதுறது எல்லாமே தெரியுது தானே. இப்போ எனக்கு அந்த மெம்பர் எப்படி இருந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஆங்கிள் வந்திருக்கு, இங்கே ஒன்று இருந்திருக்கு. சரிங்களா? இந்த ஆங்கிள் தான் எனக்கு 60 டிகிரி. இப்போ ஹரிசாண்டல் பொறுத்து சால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிளை இப்படி வச்சு நான் ஊற்றிருப்பேன். கரெக்டாக? இப்போ ஹரிசாண்டல் பொறுத்து நான் ஊற்றும்போது இங்கே இருக்கிற 30 டிகிரி தான் போட்டிருப்பேன். ஆனால் வேர்ட்டிக்கலில் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆங்கிளில் போடணும். இங்கே ஆங்கிள் 30 டிகிரி தானே இருக்குது. ஓகே ஓகே மேம், சாரி. ம் புரிஞ்சிருச்சு மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சரிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா இப்போ என்ன இருந்திருக்கும், எனக்கு 100 sin 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2. அப்போ இங்கே இருக்கிற 50 இருந்திருக்கும். இப்போ பிஆர் sin 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன 1/√2 √2ன்னு வந்திருக்கும், ப்ளஸ் பிக்யூன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். 50 = PR / √2 ப்ளஸ் பிக்யூன்றது தான் ஜாயின் பியில் நம்மளுக்கு கிடைச்ச இது. அதாவது எதுக்கு மட்டும், வேர்ட்டிக்கலுக்கு மட்டும் கிடைச்சது. இந்த மாதிரி ஹரிசாண்டலுக்கும் நான் சால்வ் பண்ண முடியுமா? ஹரிசாண்டலுக்கும் சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? கரெக்டு தானே? இப்போ ஹரிசாண்டல் சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 100 cos 60 டிகிரி இருக்குது, ஈக்குவல் டு ஹரிசாண்டலில் வேறு யார் இருக்காருங்க, இங்கே ஃபோர்ஸ் கிடையாது. திருப்பி அகெயின் எனக்கு யார், இந்த மெம்பர் மட்டும் வந்திருப்பாங்க. இந்த மெம்பர் இதை பொறுத்து வந்திருப்பேன் எனக்கு. அப்போ இவர் இன்க்ளைண்டாக இருந்திருப்பார். இவர் என்ன டைரக்ஷனில் கொடுத்துருந்துருப்போம், இப்படி தான் வந்திருக்காரு. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஈக்குவல் டூவில் தான் வந்திருப்பார், இங்கே வந்திருப்பார். இப்போ பிஆர் எவ்வளோ வந்து வேல்யூ வந்திருப்பாங்க, பிஆர் cos 45 டிகிரியில் வந்திருப்பார். கரெக்டாக? அவரெல்லாம் வேறு வச்சுருப்பாங்களா? அவரெல்லாம் வேறு யாராச்சும் இருப்பாங்களா? அவ்வளோதான், அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ 100 cos 60 டிகிரி போட்டுக்கோங்க. cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, 1/√2 1/2. கரெக்டாக? 1/2 50. cos 60 டிகிரியோட வேல்யூ 50. பிஆர் cos 45 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு, 1/√2 /√2. அப்போ பிஆரோட வேல்யூ என்ன இருந்திருக்கும், 50√2ன்னு இருந்திருக்கும். பிஆரோட வேல்யூ எவ்வளவு, 50√2. √2ஓட வேல்யூ என்ன, 1.414. ஸோ தட் 50 × 1.414 போடுங்க. ஆன்சர் 70.71. சரிங்களா? அப்படி கூட பண்ணிக்கலாம் எனக்கு. ஏன்னா எனக்கு ஆன்சர் பிஆரோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, அதனால் நான் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி சொன்னேன். பிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 70.1 இருந்திருக்கும். ஸோ தட் இதான் ஆன்சராக இருக்கலாம், இது ஆன்சராக இருக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டு ஆன்சராக இருக்கலாம். எனக்கு ஏவும் கிடையாது, டியும் ஆன்சர் கிடையாது. அடுத்து எனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஆரில் என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரில் என்ன ஃபோர்ஸ் வரும்ன்றது எப்படி கொண்டு போய் கண்டுபிடிப்பீங்க? ஆரில் ஃபோர்ஸ் வரும்ன்றதுக்கு எப்படி என்ன பண்ணணும்? சப்போர்ட் ஆரில் இருக்கிற ரியாக்ஷன் மொமெண்ட் அபவுட் கியூ எடுத்துக்கலாங்களா? கியூவை பொறுத்து மொமெண்ட் எடுத்தால் எனக்கு சப்போர்ட் ஆரோட ரியாக்ஷன் கிடைச்சிருமா? இங்கே மொமெண்ட் எடுக்க முடியாது, கியூவை பொறுத்து தான் மொமெண்ட் எடுக்கணும். மொமெண்ட்டை கியூவை பொறுத்து எடுத்தனா எனக்கு சப்போர்ட் ஆரோட ரியாக்ஷன் கிடைச்சிருமா? ஓகே. இப்போ நான் மொமெண்ட் அபவுட் கியூ எடுக்கிறேன். மொமெண்ட் அபவுட் கியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறேன். இப்போ கியூவை பொறுத்து 0ன்னு சொல்லும்போது எனக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் இருந்திருக்கும், எனக்கு இங்கே இருக்கிற 100 இருந்திருக்கும். இந்த 100ன்றது எனக்கு என்ன வேல்யூவாக இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு ஆங்கிளில் இருந்திருக்கும். 100 ஃபஸ்ட்டு cos 60 டிகிரி இருந்திருக்கும். கரெக்டாக? 100 cos 60 டிகிரின்னு இருந்திருக்கும். அது இல்லாமல் எனக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, ஹைட்டோட டிஸ்டன்ஸ் இங்கே 4னா இங்கேயும் 4 இருந்திருக்கும். ஆமாவா? ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலாக தானே இருக்குது. ஆங்கிள் 4 இருந்திருக்கும். ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆங்கிளில் இருந்திருக்கும், இங்கே இருக்கிற சப்போர்ட்டோட ரியாக்ஷன் 6 என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, 4 டிஸ்டன்ஸில் இருக்குது. அவ்வளோதான்.
சரியா? இந்த 4ம் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ தட் பி இது என்னன்னு வச்சுக்கலாம், எஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் அட் ஆர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சப்போர்ட் ரியாக்ஷன் அட் வெறும் ஆர்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்னு இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. ஆரோட வேல்யூ 50. சரிங்களா? ஆரோட வேல்யூ 50. அப்போ ஆன்சர் சி தான் ஆப்ஷன். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? புரிஞ்சுங்களா? இன்னொரு தடவை சொல்லணுமா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப பொறுமையாக சால்வ் பண்ணிருக்கோம். ஆனால் இது இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. தெரியலன்னா சொல்லுங்கள், திருப்பி இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். மேம் இந்த PQ எப்படி மேம் 4 மீட்டர் போறீங்க? ஹைட்டு இந்த 4 மீட்ரு, இங்கே 4ன்னு இருக்கும்போது இங்கேயும் 4 தானே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தானே இருக்கும். இங்கே தானே அதோட வேல்யூ மாறும். இல்லை நீங்கள் tan θ வச்சு சால்வ் பண்ணுறனாலும் பண்ணிக்கணும். அங்கே ஆங்கிள் 60 டிகிரின்னு இருக்குது. சரிங்களா? இங்கே ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ தட் உங்களுக்கு இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து திருப்பி ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றுத்துக்காக. நான் டேரெக்டாகவே இது 4 மீட்டர்ன்றது இங்கே 4 மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 45 டிகிரி வந்துடும். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்கு, கேன் ரெசிஸ்ட் a bending moment of 3 kN meter and twisting moment of 4 kN meter together. then the maximum torque can be applied as என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்களா, மேக்ஸிமம் டார்க் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்கு, பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்கு? பெண்டிங் மொமெண்ட்ன்றது 3 kN மீட்டர் இருக்கு, அண்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்கு? 4 kN மீட்டர்னு இருக்கு. மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவீங்க? மேக்ஸிமம் டார்க்குக்கு tau max into pi d cube by 16. T is equal to 32 m divided by pi d cube. கரெக்டா? ஈக்குவல்ன்றதான பெண்டிங் மொமெண்ட்டும் வந்திருக்கு, ட்விஸ்டிங் மொமெண்ட்டும் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ டவுவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது சிம்பிளாக ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன். டார்க்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, ட்விஸ்டிங் மொமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவலன்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கும் அப்படின்னா, T is equal to ஒரு நிமிஷம். ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு வச்சு இது பண்ணி பார்க்கலாம். டவு இஸ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை டி கியூபு. எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கேட்கலையே, மேக்ஸிமம் டார்க்கை தானே கேட்டிருக்காங்க. டார்க்குன்றது ட்விஸ்டிங் மூமெண்ட்டு. ஓகே, இன்ட்டு ட்விஸ்டிங் மூமெண்ட் எவ்வளோ? 4 டிவைட் பை பையோட வேல்யூ எனக்கு கொடுக்கல. சப்போஸ் மூமெண்ட்டோட வேல்யூ வச்சதுன்னா 32 m டிவைட் பை பை டி கியூபு. சரி, இப்படி பண்ணி பார்ப்போம். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர்னு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் டார்க் கண்டுபிடிக்க, ஈக்குவலன்ட் டார்க்கோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க t is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் m ஸ்கொயர் ப்ளஸ்
டி ஸ்கொயரு. இதில் இது வந்து ஈக்குவலன்ட் டார்க்கோட வேல்யூங்க சரிங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயரோட வேல்யூ 3 ஸ்கொயர் ப்ளஸ் டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 வந்திருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5 ஆன்சர் இங்கே இருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்குங்க சரிங்களா. டார்க்குக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயருங்க. டார்க்குக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயரு. எம் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 kN, டார்க்குக்கோட வேல்யூ 4. 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் 16, 9 + 16 25, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. மேக்ஸிமம்னாலும் ஈக்குவலன்ட் ஒண்ணா மேம்? என்னங்க புரியலங்க. மேக்ஸிமம்னாலும் ஈக்குவலன்ட்னாலும் ஒண்ணா மேம்? இது ஆமாங்க. இதில் ஈக்குவலன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இந்த क्वेश्चनல மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க அதான் கேட்டேன். இது ரெண்டுத்துக்கும் மொமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெண்டிங் மொமெண்ட்டும் டெஸ்டிங் மொமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் டார்க்கோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே மேம். நெக்ஸ்ட் circular shaft of 50 mm diameter is required to transmit a torque from one shaft to another if the shear stress is not exceeded. shear stress அதாவது circular shaft ஓட d ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. d ஓட வேல்யூ 50 mm and circular shear stress ஓட வேல்யூ tau ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 40 MPa கொடுத்துருக்காங்க. சேஃப் டார்க் ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சேஃப் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாங்க. சேஃப் அகைன்ஸ்ட் நம்ம 16t/πd³ அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாமா. shear stress is equal to 16t/πd³ இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல shear stress டார்க்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 16 இன்டூ டவோட ஷியர் ஸ்ட்ரெஸ் டவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டவோட வேல்யூ எவ்வளோ 40 MPa இன்டூ டி தெரியாது எனக்கு. பையோட வேல்யூ 3.14. டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா டியோட வேல்யூ எவ்வளவு 50ோட கியூபு. மேலே இருக்கிறதும் எம்எம்ல தான் இருக்குது. இது நியூட்டன் பை m². ஸோ அது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வேல்யூ எங்கே கொண்டு போயிட்டுனா நான் சால்வ் பண்ணுறது தெரியுது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்டூ 3.14 இன்டூ 50ோட கியூபு 50 கியூபு இதோட பை 16. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 98. 90 t is equal to 0.98 kN மீட்டர். நம்மளுக்கு வேல்யூ வந்து நியூட்டன் எம்எம்ல கிடச்சிருக்கும். அதுக்கு இன்ட்ரோ 10³ போட்டிருப்பீங்க, அதுக்கு இன்னொரு 10³ போட்டிருப்பீங்க. ஸோ தட் 0.98 சரிங்களா. வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 981,250 வந்துடும் சரிங்களா. எனக்கு கொடுத்துருக்கிறது நியூட்டன் பர் mm ஸ்கொயரில் இருக்கும். நியூட்டன் பர் mmல இருக்கிறத நீங்கள் திருப்பி நியூட்டனை கிலோ நியூட்டன் மாற்றினா 3 புள்ளி தள்ளி வச்சிருப்பீங்க. மீட்டர் mm மீட்டராக மாற்றினீங்கன்னா இன்னும் 3 புள்ளி தள்ளி வச்சிருப்பீங்க. ஸோ தட் 0.98. ஓகேவா, புரிஞ்சா சம்மு. நெக்ஸ்ட் போகலாமா. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா. ஏன்னா கம்மியாக சம் சால்வ் பண்ணிடுவோம். ஓகே தானே இருக்கு உங்களுக்கு. ஓகே தானே. யாருக்கா ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.